पवित्र बनी जा। எனக்கு அருமையான இந்த தேசத்தில் உள்ளதான ஜனமே, मारा प्रिय गुजरात लोको है, இந்த வீடியோவின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறதான வட மாநிலத்தில் உள்ளதான என் அருமையான ஜனமே, आ वीडियो में जे कोई तमे सांभળી રહ્યા છો तमने இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உன்னை கழுவிக்கொள். तारा जीवन प्रभु यीशुना रक्त द्वारा तू पवित्र बनाव। இயேசு ஒருவரே மெய்யான தேவன், यीशु एकलो ज ते साचो परमेश्वर அவர் छे, ஒருவரே மெய்யான ஆண்டவர். ते एकलो ज साचो परमेश्वर இந்த छे। இரத்தத்தினால் கழுவப்படும் பொழுது तू आ पवित्र लोहीमांथी तने शुद्ध करवानो त्यारे எந்த மனுஷரும் கடந்து செல்ல முடியாத பாதையிலே கர்த்தர் உன்னை கடந்து செல்ல வைப்பார். कोई पण मानस ते चाली नहीं सकता एवा मार्ग में प्रभु ये तने चलावशे। இயேசுவின் இரத்தத்தினால் கழுவிக்கொள். यीशुना रक्त द्वारा तू तने இவர் पवित्र ஒருவரே बनाव। மெய்யான தேவன், आ एकलो ज पवित्र परमेश्वर இவர் छे। ஒருவரே ஏக சக்கராதிபதி. आ एकलो ज साचो परमेश्वर छे। இந்த ஆண்டவர் வல்லமை உள்ளவர், आ प्रभु सर्व समर्थवान உன்னை छे, வழிநடத்த போதுமானவர். तने ते चलावी सके छे। அவருடைய இரத்தத்தினால் உன்னை கழுவு. तारा जीवन ने तेमना रक्त द्वारा நீ शुद्ध कर। எப்படிப்பட்டவன் ஒரு பாவியாக இருக்கலாம், तू कोई पण पापी रही सके छे। இயேசுவின் இரத்தத்தினால் கழுவிக்கொள். प्रभु यीशुना रक्त द्वारा तने உன் पवित्र कर। பாவங்கள் மன்னிக்கப்படட்டும். तारा पापनो माफ क्षमा तू मेळवी ले। உன் பாவம் ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவு. तारो पाप करिया அவருடைய பிள்ளைகள் என்று ஆகும் பொழுது प्रभुना बाळको बनवानो त्यारे விருத்த சேதனம் என்கிறதான உடன்படிக்கை அங்கே வைக்கிறார். सुन्नत करवानो ते करार ने प्रभुए नियमित करिया। அதே போல புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் அவருடைய பிள்ளையாய் மாறும் பொழுது அவர்களோடு உடன்படிக்கை செய்கிறார். तेज रीतना नवा करारना समयमा प्रभुए एवा करार कर्या छे। நம்முடைய சமாதானத்தை வைக்கிறார். देवनु समाधान, ஆண்டவருடைய சமாதானம் देवनु शांति, உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, दुनिया जे शांति आपे छे ते शांति नहीं। உலகத்தினால் உண்டாகிற ஒரு சமாதானம் அல்ல, दुनिया मांथी मळेलू शांति नथी, தேவ சமாதானம். देवनु शांति। பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களை அசைவாடுகிறார். प्रभुनो आत्मा मारा हृदयमा वास करे छे। எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, मारा वगाला देवना இந்த बाळको வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான சபை பிள்ளையே, आ संदेशोने सांभળી રહ્યા છે तेवा माणसो, உனக்கு முன்னே கர்த்தருடைய சமூகம் கடந்து செல்ல வேண்டும் என்றால் உன் உள்ளத்திலே தேவ சமாதானம் என்னாலும் அசைவாடுவதாக. तारे आगर प्रभुनु सन्मुख जावा तू मांगे तो तारा जीवनमांथी पाप पूरा तू तारा जीवनमांथी बहार आववाना, तू पवित्र बनी जवाना। ஹல்லேலூயா. हालेलुया। உன் உள்ளத்திலே தேவ சமாதானம் அசைவாடட்டும். तारा जीवनमा देवनु शांति இந்த சமாதானத்தை இழந்து போகாதே. ते सन्मुखमांथी तू बहार जवानु नहीं। இது தேவன் தந்த சமாதானம், आ देवनु शांति छे, இது ஆண்டவர் தந்த சமாதானம். आ देवनु शांति छे। இந்த சமாதானத்தை ஒரு காலம் இழந்து போகாதே. आ देवनु शांति ने कदी तारा जीवनमांथी तू दजी देवानु नहीं। உலகத்தில் உள்ளதான காரியங்கள் உன்னை கவர்ந்தெழுக்கும், दुनियानो मोह माया तने खेंची लेसे, பாவங்கள் கவர்ந்தெழுக்கும். पापनो मोह तने खेंची लेसे। ஒரு காலம் இந்த சமாதானத்தை இழந்து போகாதே. कदी तू आ देवनु शांति ने तजी ना இந்த दे। சமாதானம் உன்னை விட்டு போகாதிருப்பதாக. आ शांति कदी ताराती तजी देईस नहीं। எனக்கு अरुமையான கர்த்தருடைய பிள்ளையே, मारा देवना உன் बाळको உள்ளத்திலே தெய்வீக மகிமை அசைவாடட்டும். तारा जीवनमा देवनु महिमा हलवा அப்பொழுது करे। மாத்திரமே கர்த்தர் வழி நடத்த போதுமானவர். प्रभु ये हमने चलावा सके छे। அவரால் எதுவும் முடியும். देवनाथी બધું શક્ય છે। ஆகாதது எதுவும் இல்லை, உமலாகாதது எதுவும் இல்லை. வலது கரத்தை உயர்த்தி அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீ, அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீ. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மல்லாகாதது எதுவும் இல்லை. ஆகாதது அகிலம் அனைத்தையும் ஆகாதது
ஆகாதது. அலங்கார வாசலிலே அலங்கோல முட்டவன் என்று நடந்தான் நீ இயேசு நாமத்தில். அலங்கோல முட்டவன் என்று உம்மாலாகு உம்மாலாகு ஆகாதது. ஆகாதது. துதி செய்ய தொடங்கியதும் துதி செய்ய தொடங்கியதும் உம்மாலாகு உம்மாலாகு ஆகாதது. உம்மாலாகாதது. ஆமென் ஆமென். ஓ ஷிகானா மதிர பலதிகமா. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது. நான் உனக்கு முன்னே போவேன், கோணலானைகளை செவ்வையாக்குவேன். તારી આગળ જઈશ, જે કઈ માર્ગ સીધો નથી તેને હું સીધો કરીશ. நீ அந்த பிரச்சனை சந்திப்பதற்கு முன்பதாக நான் அந்த பிரச்சனை சந்திப்பேன். તું તારા જીવનમાં જે મુશ્કેલીઓને મળવાનું પહેલા જ હું મુલાકાત લઈશ. நீ சந்தேகப்படாதே. તું મારામાં સંદેહ ના રાખ. என் மீது விசுவாசம் வை. મારામાં તું તારો વિશ્વાસ રાખ. இந்த ஆண்டவர் மீது, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது உன்னுடைய நம்பிக்கை வை. આ પ્રભુ ઈસુના ઉપર તારો વિશ્વાસ તું રાખ. நடக்க முடியாத அந்த பாதையிலே உன்னை நான் நடத்தி கொண்டு போவேன். જે કઈ માર્ગમાં ચાલી નહીં શકતા તેવા માર્ગમાં હું તને ચલાવીશ. கடக்க முடியாத வழியிலே உன்னை நான் கடக்க வைப்பேன். જે રસ્તામાં તું જઈ નથી શકતા તે રસ્તામાં હું તને દોરી જઈશ. உன் இருதயம் பரிசுத்தம் அடைவதாக. તારું હૃદય પવિત્ર બની જાય. உன் இருதயம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தம் அடைவதாக. તારું હૃદય પ્રભુ ઈસુના રક્ત દ્વારા પવિત્ર બની જાય. உலக கவர்ச்சிகளிலே உன் இருதயத்தை சாய்த்து நீ பெற்றதான சமாதானத்தை இழந்து போகாதே. દુનિયાના મોહ માયામાં તું પડીને તારામાં જે દેવનું શાંતિ મળ્યું છે તેને તું તજી દેવાનું નહીં. உன் இருதயத்திலே எப்பொழுதும் தேவ சமாதானம் அசைவாடட்டும். તારા હૃદયમાં હંમેશા દેવનું શાંતિ તેમાં વાસ કરે. மார்க் 16:7. માર્ક લખેલી સ્વાર્તામાં 16મા અધ્યાયમાં நீங்கள் அவருடைய சீஷரிடத்துக்கும் பேதுருவிடத்துக்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். உங்களுக்கு முன்னே அவர் கடந்து செல்லுகிறார். 7મી કલમમાં એવું લખેલું છે તમારી આગળ પ્રભુ એ ચાલે છે. அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். அவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவர். તમને પ્રભુએ જે વચન આપ્યા છે તેને પૂરા પાડવા માટે પ્રભુ એ શક્તિમાન છે. அவர் உங்களுக்கு சொன்னபடியே அவர் உங்களுக்கு முன்னே அங்கே கடந்து போய் நிற்பார். પ્રભુએ જે વચન તમને આપ્યા છે તે વચનના પ્રમાણે પ્રભુએ તમારી આગળ ત્યાં જઈ પહોંચશે. அவர் உங்களுக்கு சொன்னபடியே அவர் செய்வார். તે તમને જે વચન આપ્યા તે વચન પ્રમાણે પ્રભુએ કરશે. இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலே ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை செய்வார். આ જાન્યુઆરી મહિનામાં પ્રભુએ જે વચન તમને આપ્યા છે તે વચન પ્રમાણે પ્રભુએ કરશે. கடந்த டிசம்பர் மாதத்திலே
40 நாள் உபவாச ஜெபத்திலே கர்த்தர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அது 100% செய்து முடிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவர். ગયા વર્ષમાં જે ઉપવાસમાં પ્રભુએ જે વચન આપ્યા છે તે વચન પ્રમાણે પ્રભુએ કરશે. எல்லாம் கரந்தட்டான் நாமத்தை மகிமை செலுத்துவோம். બધા તાળી વગાડીને પ્રભુને આભાર માનો. அவர் உனக்கு சொன்னதை அவர் செய்வார். પ્રભુએ તમને જે વચન આપ્યા છે તેને પૂરા પાડશે. கடந்த 40 நாள் உபவாச ஜெபத்திலே என்ன சொன்னாரோ પાછલા 40 દિવસના ઉપવાસમાં પ્રભુએ જે કહ્યા છે இந்த 2012ல எந்தெந்த வார்த்தை செய்து முடிப்பேன் என்று சொன்னாரோ આ 2012 માં જે કઈ પ્રભુએ અમારા જીવન માટે વચન પાડ્યા છે அவர் ஆயத்தமா இருக்கிறார். તેને પ્રભુએ પૂરા પાડવા માટે તે ખુશીમાં છે. அவர் சொன்னதை அவர் நிறைவேற்ற ஆயத்தம். તે પૂરા પાડવા માટે તૈયારી છે. He is ready to fulfill his word. તે તેમનો ઈચ્છાને પૂરા પાડવા માટે તૈયારી છે. அவர் ஆயத்தமா இருக்கிறார். તે તૈયારી રહે છે. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் તો પણ પ્રભુએ એવું કહે છે நீங்கள் ஆயத்தமா? તમે તૈયારી છો? அவர் உங்களுக்கு சொன்னபடியே அவர் கடந்து செல்லுகிறார். પ્રભુએ તમને જે વચન આપ્યા છે உனக்கு તે પ્રમાણે જઈ રહે છે. உனக்கு முன்னே கலிலேயாவிலே நிற்பார். તારી પહેલા જ પ્રભુએ ગલિલેયામાં પહોંચશે. அவர் சொன்னபடி அங்கே நிற்பார். પ્રભુએ એમના વચન પ્રમાણે ગલિલેયામાં રહેશે. நீ તું அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு તેમનું વચન நீ પ્રમાણે கீழ்ப்படி ஆயத்தமா? તું આજ્ઞા પાળવા માટે તૈયારી છો? கடந்த உபவாச நாட்களில் ஆண்டவரை நான் அதை செய்வேன் என்று ஒப்பு கொடுத்தாயே அந்த வார்த்தை நீ நிறைவேற்ற ஆயத்தப்படுகிறாயா? પાછલા દિવસમાં તું પ્રભુના માટે અમુક નિર્ણય લીધા તેના પ્રમાણે તું કરવા તૈયારી છો? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, મારા વગાલા પ્રભુના இந்த બાળકો, நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக கடந்து வருகிறது. આ દિવસમાં પ્રભુનું વચન અમારી પાસે આવે છે. கடந்த ஜெப நாட்களிலே, પાછલા પ્રાર્થનાનો સમયમાં, கடந்த உபவாச நாட்களிலே પાછલા ઉપવાસના દિવસોમાં நீ தேவ சன்னிதானத்தில் அர்ப்பணித்தாயே, તું દેવના સન્મુખમાં એવું નિર્ણય લીધા છે. தேவ சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்தாயே, તું પ્રભુના સન્મુખમાં એવું સમર્પણ કર્યા છે. ஆண்டவரே நான் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன். પ્રભુ હું તમારી વચનનું આજ્ઞા પાલન કરીશ. இப்பொழுது ஜெபித்து வருகிறதான ஜெபத்தை காட்டில் நான் இன்னும் அதிகமாக ஜெபிப்பேன் என்று ஒப்பு கொடுத்தாயே. અત્યાર સુધી હું જેમ પ્રાર્થના કરી રહ્યો છું એના કરતા હું હજી વધારે પ્રાર્થના કરું એવા નિર્ણય લીધા. எங்கே அந்த ஜெப வாழ்க்கை? ક્યાં તારું જીવન પ્રાર્થનાનું? அந்த வேத வாசிப்பு எங்கே? ક્યાં ગયું તારું બાઇબલ વાંચન? அந்த அர்ப்பணம் எங்கே? તે નિર્ણય ક્યાં ગયું છે? ஆண்டவருக்காக இந்த காரியத்தை நான் செய்வேன் என்று சொன்னாயே. પ્રભુના માટે હું આવો બાબત હું પાલન કરીશ એવું તું નિર્ણય લીધા. அந்த ஊழியத்தை செய்வதற்கு உன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறாயா? તે સેવાને કરવા માટે તું નિર્ણય લીધા છે. அந்த காரியத்தை செய்வதற்கு உன்னை அர்ப்பணித்திருக்கிறாயா? તું તેવા સેવાને તું કરવા માટે તું તને સમર્પણ કર્યા છો. உன் உள்ளத்தை தட்டி கேள். તું તારા હૃદયમાં તું પૂછી લે. நீ ஒப்பு கொடுத்ததான அந்த காரியத்திற்கு உன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறாயா? તું જે બાબતના માટે સમર્પણ કર્યા છે તેને તું પૂરા પાડવા માટે તું તૈયારી છો. ஆண்டவர் சொல்லுகிறார் પ્રભુએ કહે நான் ஆயத்தமா இருக்கிறேன். હું તૈયારી છું. நான் உன்னை ஆசீர்வதிக்க ஆயத்தமா இருக்கிறேன். હું તને આશીર્વાદ દેવા માટે તૈયારી છું. நான் உனக்கு முன்னே போகிறேன். હું તારે આગળ જઈ રહ્યો நான் છું. உன்னை ஆசீர்வதிக்க போதுமானவன். હું તને આશીર્વાદ આપી શકું છું. ஆனால் நீ செய்வேன் என்று வாக்கு கொடுத்தாயே அது செய்வதற்கு உன்னை ஆயத்தப்படுத்துகிறாயா? પણ તું શેના માટે સમર્પણ કર્યા તેને પૂરા કરવા માટે તું તૈયારી છે કે એમ? கொடுப்பேன் என்று சொன்னாயே கொடுப்பதற்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறாயா? હું પ્રભુના માટે વધારે આપું તું એવું નિર્ણય લીધા તું અત્યારે તું આપો છો? உன்னை ஆயத்தப்படுத்து. તું તને તૈયારી કર. உன்னை அர்ப்பணி. તું તને સમર્પણ உன்னை કર. ஒப்புக்கொடு. તું તને સમર્પણ કર.